ஹாய் மக்களை, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தில் நான் நல்லா இருக்கேன் மக்களை. நாங்கள் இந்த சாந்திகிரிக்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய்ட்டு இருந்தோம் மக்களை. போயிட்டு வந்துருக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு அங்கே உட்காந்துருக்கோம். அங்கே உட்காந்துட்டு யாராவது சாப்பிட கொடுத்தான்னு வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துருக்கோம். அங்கேயே உட்காந்துட்டு ஏதோ ஒன்று தலை சீவிட்டு துணி மாற்றிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி பிள்ளைய ஒரு நாள் எனக்கு அந்த பிள்ளைகிட்ட பேசணுன்ட்டு ஒரு நாள் உட்காந்து பேசினேன். பேர் என்னென்னு கேட்டால் ராணின்னுச்சு. ஒரு ஊரன்னு கேட்டால் மலைக்கோட்டை திருச்சின்னு சொல்லிச்சு. சரி, ஏன் இங்கே வந்து உட்காந்துக்கிறேன்னு நான் கேட்டேன். அப்போ என்னை கொண்டு ஆசிரமத்தில் விட்டுருந்தாங்க, எனக்கு பிடிக்கல, நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன், எனக்கு இந்த கோயம்புத்தூர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிச்சு. அப்படியா, சரி எங்கள் வீட்டுக்கு வரையான்னு கேட்டேன். வர்றேன், எனக்கு குளிக்க மட்டும் வச்சுட்டேன், குளிக்கிறதுக்கு மட்டும் இடம் கொடுங்க நான். சரின்ட்டு அப்புறம் என்ன பண்ணேன், அந்த பொண்ணுக்கிட்ட நான் கொஞ்சம் பேச்சு கொடுத்து பேசின உடனே மலைக்கோட்டை எங்கள் மாமா அவங்க நம்பர் இருக்குது, உங்கள் வீட்டில் யாராவது தெரியுமான்னு கேட்டேன். எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் மாமா இருக்கிறாங்க, எங்கள் மாமாவோட இதெல்லாம் இருக்கிறாங்க, அதில் மாமாவோட ஃபோன் நம்பரில் தெரியுமா, அவங்ககிட்ட பேசலாமான்னு கேட்டேன். உடனே ஃபோன் நம்பர் எழுதி ராணின்னு கொடுத்துருச்சு என்கிட்ட. அந்த பிள்ளை 12th முடிச்சிருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளை மூஞ்சி கிஞ்செல்லாம் பொறியாயிடுச்சு. இந்த வெயிலில் அலைஞ்சு மூஞ்செல்லாம் பொறியாயிடுச்சு. அழகு லட்சணமான ஒரு பொண்ணு. என்ன மீறி போனால் ஒரு 30-35 வயசு தான் இருக்கும் மக்கள் அந்த பொண்ணுக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உட்காந்து சாப்பிட்டு அந்த வெயிலில் உட்காந்து இந்த சிமெண்ட் தரையில் உட்காந்து அது இப்படி ஆயிடுச்சு. அங்கேயே ஒன்றுக்கு இருந்து அங்கேயே எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. அப்போ அவங்க மாமாக்கிட்ட பேசினேன். உடனே ஃபோன் நம்பரை வாங்கி உங்கள் மாமாக்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி ராணின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஓ தெரியுங்க, எங்கள் அக்கா மக தாங்க அப்படின்னு. ஏங்க அந்த பிள்ளை இப்படி விட்டுட்டீங்க, நானும் அது மாதிரி விட்டு கிடக்குதுன்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, கல்யாணம் முடிச்சுட்டு போய் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு கொண்டு போனவன் எங்கேயோ கொண்டு விட்டு போட்டான், அவன் பாட்டுக்கு போயிட்டான், குழந்தைகளுக்கு போயிட்டான். அதுலேருந்து அது மனநல பாதிக்கப்பட்டு அது அப்படியே ஆயிடுச்சுங்க. இப்போ ஏன் நீங்கள் அந்த பிள்ளைய வீட்டில் கொண்டு போய் சேர்த்து வச்சக்கூடாதானே, நாங்கள் எங்கள் வீட்டில் சேர்க்க மாட்டோங்க அப்படின்ட்டாங்க. என்ன மக்களை, தான் பெற்ற பிள்ளை, தான் ரத்தம், தன்னுடைய ரத்தம், தன்னுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைய தன் தாய் சேர்த்துக்க மாட்டேங்குது, கல்யாணம் முடிச்சு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுச்சுன்ட்டு. எனக்கு அந்த பிள்ளைய பார்க்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும். அப்போ ராணி எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் கேட்டேன். இன்றைக்கி வரலக்கா, இன்னொரு நாளைக்கு நான் வர்றேன், ஏன்னா ஒரு மேடம் எனக்கு வருவாங்க, கொண்டு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லிச்சு. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் மக்களை. அப்புறம் உனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான்னு கேட்டேன். எடுத்துக்காங்கன்னு சொல்லிச்சு. அப்போ உனக்கு எதாவது வேணுமான்னு கேட்டேன். எனக்கு எதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிச்சுங்க. கரும்பு ஜூஸ் இருக்குது, வாங்கி தட்டான்னு கேட்டேன். வாங்கி கொடுங்கன்ட்டு உடனே என் கூட பையெல்லாம் இங்கே வச்சுட்டு வா அப்படின்னு. இல்லை, பையை எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ்ன்னு கொடுத்து வந்துச்சு. இங்கே கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுங்க. ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்து 10 ரூபா ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வேறு எதாவது வேணுமான்னு கேட்டேன். வேறு ஒன்றும் வேண்டான்னுச்சு. நானே வாலண்டியாக கொஞ்சம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், காசு கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கே இவ்வளோ அன்பாக இருக்குது மக்களை. அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள் அந்த பொண்ணை காணோன்னவும் சாப்பாடெல்லாம் கொண்டு போனால் கொண்டு கொடுப்பேன். நான் இட்லியெல்லாம் கொண்டு போனால் சாப்பிடணும், நான் சாப்பிட்ருவேன், கட்டாயம் சாப்பிட்ருவேன்க்கா, கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ தான் ஒரு மேடம் சாப்பாடு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன்னு சொல்லிச்சு. நல்லா இருக்குதுங்க அந்த பிள்ளை. என்னென்னு கேட்டால், அந்த பிள்ளைக்கு ஒதுங்க இடம் இல்லாதனால சட்டங்கள் மேலே சட்டங்களை போட்டு தண்ணியை கவர் பண்ணி வச்சுருக்குது. நீட்டாக இருக்குதுங்க, ரொம்ப ஆபாசமெல்லாம் இல்லை. அந்த பிள்ளை துணியெல்லாம் கிழிச்சிட்டு அப்படியெல்லாம் நல்லா இருக்குது. அப்போ என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குது, எனக்கு வாடகைக்கு வீடு பார்த்து கொடுங்கன்னுச்சு. 500 ரூபாய்க்கு யார் வாடகை கொடுப்பாங்க மக்களை, நாங்களே வாடகைக்கு தான் இருக்கிறோம். சரின்ட்டு இங்கே சாந்திகரில் போய் குளிச்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். உள்ளே போகலாம் குடிக்கலான்னு உள்ளே விட மாட்டாங்க, வாட்ச்மேனுக்கு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அக்கான்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. போனோன்னா இப்படியே தினமும் பேசிகிட்டே போயிட்டு இருந்தனால ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த பிள்ளை காணோம். நானும் தேடுறேன், என் கண்களை அலமோதுது அந்த பிள்ளையை பார்க்குறது. எங்கடா கிடச்சிடாது, இங்கே கிடச்சிடாது, அங்கே கிடச்சிடாதான்னு. அந்த பிள்ளை மேலே எனக்கு அளவுக்கு அதிகமான ஒரு பாசம் ஆகிப்போச்சுங்க. தினமும் பேசிட்டு சிரிச்சிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறேன்னா, நீ பார்த்தா ஸ்மைல் பண்ணும், பேசும். திடீர்னு அந்த பிள்ளை காணணும் தேடிட்டு அலமோது எங்கள் வீட்டிலலாம் போய் சொன்னேன், அந்த ஃபோட்டோலாம் காமிச்சேன். சரி, இங்கே எங்கேயாவது இருக்கும், இல்லைன்னா வேறு எங்கேயாவது போயிருக்கும், சரி விடுனாங்க. அதனால் என் மனசு என்னால் ஆறவே மாட்டேன்ட்டுச்சு. ரொம்ப நாள் அந்த பிள்ளையை தேடிகிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லைங்க. எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த பிள்ளை பேர் ராணி மக்களை. இப்படி மற்றவங்க மேலே நமக்கு இவ்வளோ அன்பு பாசம் வரும்போது பெற்றவங்களுக்கு மட்டும் ஏன் மக்களை இப்படி இருக்க மாட்டேங்குது? அந்த பிள்ளையை வீட்டில் சேர்த்துக்கிட்டா என்ன?
இப்போ சேர்த்துக்கிட்டாங்களா இல்லை அது எங்கேயோ போச்சா என்ன ஆச்சோன்னு ஒன்றுமே தெரில, இருக்குதா இல்லையான்னு கூட தெரில மக்களே. நம்ம அந்த இடத்துக்கு அது கரெக்டாக அந்த இடத்துக்கு போட்டோன்னா என் கண் கரெக்டாக அங்கே போய் பார்க்கும். அந்த இடத்துல அந்த பிள்ளை உட்காந்துராதா, அந்த பிள்ளைய பார்த்துட மாட்டோமா, இந்த பிள்ளைய இது பண்ணிட மாட்டோமான்னு ஒரு ஏக்கம் மக்களே. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன், அந்த பிள்ளைய பற்றி பேசியிருக்கிறேன். ஃபோட்டோவெல்லாம் கொண்டு காமிச்சேன். ஆமாம் ஆமாம் நல்லா இருக்குதுன்னு. இந்த பக்கம் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலன்னா வீட்டில் இருக்க வீட்டு ஓனர் சேர்க்க மாட்டாங்களே, வீட்டு ஓனருங்க ஏதாவது சொல்லுவாங்களேன்னு பயந்துட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டே போகல. ஆனால் இப்போ என் மனசு கிடந்து அடிச்சுக்குது மக்களே. உங்களுக்கு எங்கேயாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள்.